மதுரை கோரிப்பாளையத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தமிழகத்திற்கு நல்லது செய்ய மத்தியில் மோடியோ ராகுலோ யார் வந்தாலும் வரவேற்போம் என்று கூறினார். தமிழகத்தில் இந்தியாவில் போதைப்பொருள் கடத்தல் தலைவிரித்தாடுகிறது என்றும் இந்த விவகாரத்தில் அரபு நாடுகளைப் போன்று தண்டனை விதிக்க வேண்டும் என்றும் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை மாதிரி மூத்த தலைவர் நீண்ட அரசியல் பயணத்தில் உள்ளவங்க உங்களுக்கு தெரியும் ஒரு அளவுக்கு இந்த வட்டம் மோடி வர போறாரா ராகுல் வர போறாரா? உங்க கணிப்பு யாரு சார், ராகுலா மோடியா? எங்களை பொறுத்தளவுக்கு யார் மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு நல்லதை செய்யக்கூடிய யார் செஞ்சாலும் அதுக்கு வரவேற்போம். யார் செஞ்சாலும் அது ராகுலாக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் எங்கள் தமிழகத்துக்கு பாதகம் பண்ணுற முறையில் யார் ஆட்சி செய்தாலும் அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை காப்போம், தமிழ்நாட்டின் உரிமையை மீட்போம், தமிழுடைய உரிமையை மீட்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருப்போம். நம்முடைய நாட்டில் இருக்கிற இளைஞர்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இரு மாநில மத்திய அரசுக்கு இருக்குது. இன்றைக்கி மத்திய அரசுடைய இந்த கையாளாத்தனம் கூட அதே மாதிரி மாநில அரசுடைய இந்த போதை நடமாட்டம் என்பது இந்தியாவில் அது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு போதை இன்னைக்கு தலைக்கேறி விட்டது. நான் கூட கண்கூடாக பார்த்தேன். நம்ம சித்திரை திருவிழாவில் ஆற்றுல அழகிற பிறகு போனால் அந்த கூட்டத்தில் போகும் பார்த்தா பெரும் இளைஞர்கள், அடுத்த தலைமுறை, இந்த நாட்டை வழிநடத்த போகிற சக்கரவர்த்திகள், இந்த நாட்டை வல்லரசாக உருவாக்க போகிற அந்த இளம் பிஞ்சுகள் எல்லாம் எதுக்கோ அடிமையாகி அவர்கள் தன்னையே மறந்து அவர்கள் கோச்சம் போட்டு போவதை பார்க்கின்ற போது மனவேதனையாக ஒரு தகப்பனாக நான் இந்த நேரத்தில் ரொம்ப வருத்தப்பட்டேன். எனவே இரு அரசுகளும் இன்றைக்கி அரபு நாடுகளில் இப்படி பெரிய கொடுமையான தண்டனையெல்லாம் இந்த மாதிரி கஞ்சா போதை போன்ற வஸ்துகளை கடத்தினால் அவருக்கு எப்படிப்பட்ட பொது இடங்களில் தண்டனை கொடுக்குறாங்களோ அது போன்ற தண்டனை இந்தியாவிலும் கொண்டு வரணும். இந்த மாதிரி போதைப் பொருளை கடத்துகிறவங்க இளைஞர்களை கெடுக்கக்கூடிய இன்னைக்கு புதுவிதமான போதைகளை கடத்த கொண்டு வர நடமாட விடுறவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கினால் மட்டும் போதாது, குண்டாஸ் போட்டால் மட்டும் போதாது, அவர்களை எந்த வழியில் அதை தடுக்க முடியும் அந்த வகையில் மாநில அரசும் மத்திய அரசும் நிச்சயமாக தடை விதிக்க வேண்டும்.